Praise the Lord. Hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே தாவீது யுத்த வீரர்களை எண்ணி கணக்கிட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது அநேக சாதனைகளையும் போர் வெற்றிகளையும் பெற்ற பின் அவனை சோதிக்கும்படி சாத்தான் எழுந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் பலவிதமான ஏவி விடுகிற காரியங்களை செய்து கொண்டிருப்பான். தாவீதின் வாழ்க்கையில் இது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியங்களிலும் அவன் ஏவி விட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும்படி, தேவனுக்கு விரோதமாய் எழுந்து காரியங்களை செய்யும்படி ஏதேன் தோட்டத்திலே ஏபாலிடம் வந்து அவன் காரியங்களை ஏவி விட்டான். அதே விதமாக நமது வாழ்க்கையிலும் அவன் கடந்து வந்து காரியங்களை ஏவி விடுவான், நமது கண்களை மறைத்து விடுவான். நாம் செய்கிற வழி எது என்று சொல்லி தெரியாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக பாவ வழியிலே செல்லும்படி அவன் செய்து விடுவது அவன் தந்திரம், நயவஞ்சக சூழ்ச்சி. அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இங்கே தாவீது இங்கு சாத்தானுடைய ஏவுதலின்படி செயல்பட்டு அங்கே எல்லா வீரர்களையும் என்ன வேண்டும் என்று சொல்லிய பொழுது அங்கே ஒரு எச்சரிப்பு வருகிறது. அது யோவாப் மூலமாக, தளபதியான யோவாப் மூலமாக அங்கே ஒரு எச்சரிப்பு வருகிறதை பிடித்து பார்க்கிறோம். என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்று சொல்லி அங்கே யோவாப் எச்சரிக்கை குறித்து பார்க்கிறோம். அங்கே எண்ணிக்கை செய்யும் பொழுதெல்லாம் எப்படி எண்ணிக்கை செய்ய வேண்டும், எதை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும், எல்லா விவரங்களையும் யாத்திரை 30வது அதிகாரத்தில் மோசேக்கு ஆண்டவர் கற்பித்து கொடுத்திருந்தார். ஆனால் தாவீது அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு தனது உள்ளத்தில் தோன்றினபடியே சாத்தான் ஏவினபடியே அவன் காரியங்களை நடத்தி கொண்டு போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார், கொள்ளை நோய் கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சித்தங்களை மீறி நடக்கும் போது, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் போது, அக்கிரமங்கள் தேசத்தில் அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் சம்பவித்து விடுகிறது. கொள்ளை நோய்கள், பல விதங்களிலும் இயற்கை சீற்றங்கள், மனிதனை பாதிக்கின்றதான காரியங்கள். ஆனால் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகி காத் தாவீதிடத்தில் வந்து எச்சரிக்கும் போது தாவீது மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜ்யத்தில் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற தாவீதை பயன்படுத்தினதினால் தாவீது தற்பெருமை கண்டான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். தன் தேசத்தில் மக்களை கணக்கெடுக்க சொன்னதன் மூலமாக தன்னையும் தன் தேசத்தையும் உயர்த்தி தன் தேசத்தின் பலத்தை சார்ந்திருக்க விரும்பினான். பெருமை அவனுக்கு நுழைந்துவிட்டது. பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை அனுப்பினார். தாவீது தன் பாவத்தை அறிக்கையிட்டான். உண்மையிலே மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டான். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. அங்கு மனம் திரும்புதலை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே மனம் திரும்புதல் இல்லை. பாவம் செய்கிறவன் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு
மனம் திரும்பும் போது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட மனுஷன் தான் இந்த தாவீது. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கொள்ளுநர்கள் நிற்கும்படியாக தாவீது ஓர்நான் களத்திலே ஆண்டவருக்கு பலியிட்டு அந்த கொள்ளுநோய் நின்று போனதை குறித்து பார்க்கிறோம். ஓர்நான் அது எப்படி பலியிட்டார், அதே போல கல்வாரி சிலுவை கல்வாரி மறையிலே நமக்காக அருள்நாதர் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அந்த பலியின் மூலமாக ஆண்டவராய் தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாய் மீட்டுக் கொள்ளும்படியாய் கிருபை செய்கிறார். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து தாவீது தேவனுடைய ஆலயம் எந்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும், அதற்கான கட்டுவதற்கான ஆயத்தங்களை பண்ணுகிறதை குறித்து 22வது அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தர் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தாவீதுக்கு தடை விடுத்து சாலமோன் தான் கட்டுவான் என்று சொன்ன போதும் அங்கே தாவீது சாலமோனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். சாலமோனை பார்த்து, என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தரவனை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி அவர் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்று சொல்லி நீ ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து கர்த்தர் நடத்துவாராக என்று சொல்லி அங்கே தாவீது தன் குமாரனாகி சாலமோனுக்கு கற்பிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். 23வது அதிகாரத்துல லேவியர்கள், கெர்சோனியர்கள், கோகாத்தியர்கள் மற்றும் மெராரியர்கள் ஆகியோர்கள் எல்லாம் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் என்னென்ன அவர்கள் பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனை தொழுது வழிபடுவதை சரியாக செய்வதற்கு ஒழுங்கு செய்யும்படியாக தாவீது ராஜா இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 24வது அதிகாரத்தில் ஆசாரியர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். லேவியர்கள் மீதியானவர்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. 24ஆம் அதிகாரம் முழுவதும் ஆசாரியர்களுடைய பணி அமைப்புகளை பற்றி கூறுகிறது. அவருடைய வேலை பலவையான பலிகளை செலுத்துவதாகும். இவற்றின் மூலமாக மக்கள் தேவனை கிட்டி சேர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவரை அண்டிக் கொள்ள முடியும். அந்த நம்மையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களாய் ஆசிரியர்களை மாற்றியிருக்கிறார். ஆசாரியர்கள் பணி நம்முடையது. நாம் ஆண்டவருக்கு பணி செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். இன்னொரு தேவன் தாமே இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த சமூகம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் காணலாம். 18வது வசனத்திலே அறிவுகளுக்கு தலைவரான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட காரியங்கள் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து நாம் ஆவிக்கிற ஜீவியத்திலே ஜெயமாக முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்வார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.